நாமெல்லாம் கட்சியில் கஷ்டப்பட்டோம், வழக்கை சுமந்துகிட்டு இருக்கிறோம், வேர்வை சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறோம். எங்கெல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? உள்ளூர்ல வேணும்னு சொன்னோம், சரி. ஆனா எங்கெல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? இப்ப தாமரை செல்வம் வரவே இல்லைங்க. ஏன்னா அவர் போன முறையும் கேட்டாரு, இந்த முறையும் கேட்டாரு. அவருக்கு அப்செட். அவர் இன்னும் என்னை பார்க்கவே இல்லை. உங்கள் வருத்தத்தில் நியாயம் இருக்கிறது, உங்கள் ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறது, உங்கள் வலியை என்னால் உணர முடிகிறது. அந்த வலி எனக்கு பெருகி இருக்கிறது, என்னை உறங்க விடவில்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் என்னை உறங்க விடுகிறார்கள் என்று நான் அடிக்கடி வருத்தப்படுவதுண்டு. ஆனால் இப்போது அந்த நேரம் கூட, ஒரு 2 மணி நேரம் கூட உறங்க முடியாத அளவுக்கு எனக்கு வலி உண்டு. நான் எடுத்த முடிவு தவறோ சரியோ, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எடுத்த முடிவு சரியோ தவறோ எடுத்தேன். அப்படி ஒரு முடிவு எடுத்ததனால்தான் நான் போட்டியிடுகிற தொகுதியாக நான் பெரிதும் நேசிக்கிற, தாய்மடி என்று நான் பெருமைப்படுகிற காட்டுமன்னார்குடியிலேயே போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். நான் போட்டியிட போகிறேன் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. தோழர் ரவிக்குமார், தோழர் சிந்தனை செல்வன் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களிடம் கூட நான் கலந்து பேசவில்லை என்பது உண்மை. ரொம்ப நெருக்கத்தில் தான் தோழர் ரவிக்குமார் அவர்களோடு நான் இதை பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய அண்ணன் எம்ஆர்கே அவர்களிடம் கூட நான் அன்றைக்கு முதல் நாளும் அவரை சந்தித்து பேசினேன், பலமுறை சந்தித்து பேசினேன். அவருக்கே நான் போட்டியிட போகிறேன் என்று சொன்னதும் அவருக்கே அதிர்ச்சி தான். உடனே அடுத்த சில நிமிடங்களில் என் போனுக்கு வந்து, என்ன நீங்க போட்டிடுறீங்களா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டார். ஆமாண்ண. அடுத்த வார்த்தை ஒன்றும் பேசல. சரி சரி அப்படின்னு போனை வச்சுட்டார். அவருக்கு மட்டுமல்ல, அரசியல் களத்தில் அது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இவர் எம்பியா இருக்கிறார், இது ஏன் எம்எல்ஏ போட்டிடுறாரு அப்படின்னு. இது பற்றி உடனே பரபரப்பாக எல்லோரும் பேசத் தொடங்கிவிட்டார்கள். நான் ஏன் அந்த முடிவெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை, யூகத்தை இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார். காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்ததால் தான் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை நான் இன்னும் பாதுகாப்பான தொகுதியாக இருக்கிற செய்யூருக்கு மாற்றினேன். நான் காட்டுமன்னார்குடியில் போட்டியிடுவது என்று முடிவெடுக்காமல் இருந்திருந்தால் சிந்தனை செல்வன் அவர்களே இங்கு வேட்பாளராக இருந்திருப்பார். நான் ஏன் காட்டுமன்னார்குடியில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். செய்யூரிலே கூட நான் நின்றிருக்கலாம், அரக்கோணத்தில் நின்றிருக்கலாம், திண்டிவனத்தில் நின்றிருக்கலாம், அல்லது பெரியகுளத்தில் கூட போய் நான் நிற்கலாம். இதை தாய்மடி தாய்மடி என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு குழந்தைக்கு ரொம்ப 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 பாதுகாப்பான இடம் தாய்மடி தான். அப்பா கூட, அப்பாவும் பாதுகாப்பானவர் தான். ஆனால் அப்பா மடியில் இருக்கிற குழந்தை கூட கத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் ஆகும் அப்பாவுடைய உடல் சூடு, அப்பாவுடைய அணைப்பு. இவரும் நமக்கு பாதுகாப்பானவர் என்று அந்த குழந்தை அறிந்து கொள்ள பல வாரங்களாகும், பல மாதங்களாகும். ஆனால் பெற்ற நொடியில் இருந்து ஒரு குழந்தை பாதுகாப்பாக உணர்கிற ஒரே இடம் தாய்மடி தான். அந்த தாயிலிருந்து குழந்தை இப்படி பிரிச்சா உடனே கத்தும், அதுக்கு தெரியும். தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறான்னு தெரியாது. தாயின் உடல் சூடே அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணும். அப்ப நான் தமிழ்நாடு முழுக்க 8 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் போகணும். பாதுகாப்பான தொகுதியில் இருக்கணும்.
அதைவிட நமக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்க யார் நமக்காக வாக்கு கேட்பவர்? அண்ணன் எம்ஆர்கே அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். ஒவ்வொரு முறையும் களத்தில் அவர்கள் சந்திக்கிற நெருக்கடிகள், சிக்கல்கள், சவால்கள் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட இதுவரை நாம் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு அதன் எம்ஆர்கே அவர்களின் உழைப்பு, பங்களிப்பு, கூட்டணி கட்சி தலைவர்களின் ஒத்துழைப்பு எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் களத்திலே கண்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆகவே நான் இன்னொரு இடத்தில் போய் நின்றால் அது முற்றிலும் புதியதாக இருக்கும். அங்கிருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களோடு நான் இணக்கமாவதற்கே 1 வாரத்திற்கு மேலாகும். செய்யூர் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு அங்கே மாவட்ட செயலாளர் ஒரு வேட்பாளராக இருக்கிறார். அவ்வளவு பழக்கம் இல்லை. ஆனால் இங்கே அந்த எம்ஆர்கே வேட்பாளராக இருந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு பொறுப்பாளரையும் விரல் நுனியில் வழிநடத்தக்கூடிய வலிமை பெற்றவராக இருக்கிறார். அது ரொம்ப சேஃபான தொகுதி இது என்று நான் முடிவு செய்தேன். போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்ததால் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்ற கேள்வி எழுகிற போது காட்டுமன்னார்குடியில் போட்டியிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன், அறிவித்து விட்டேன். ஆக இங்கே ஏற்கனவே எல்லோரோடும் நல்லிணக்கமாக பணியாற்றி இருக்கிற, களப்பணியாற்றி இருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளரை பாதுகாப்பான இன்னொரு தொகுதியில் கொண்டு போய் விட வேண்டும் என்று எண்ணிய போது தமிழ்நாட்டிலேயே அதிக தலித்துகள் மக்கள் தொகை உள்ள ஒரு தொகுதி, 44% மக்கள் தொகை உள்ள தொகுதி செய்யூர் தொகுதி. காட்டுமன்னார்குடியை விட பாப்புலேஷன் அங்கு அதிகம். அரசியல் படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. ஆகவே அவரை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிவிட்டு நான் இங்கே நிற்பது என்று முடிவெடுத்தேன். சரி, நிற்க வேண்டியதாங்க, அப்புறம் ஏன் பின்வாங்கலையே இந்த கேள்வி. இதுதான் பிரச்சனை. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, பெரிய ரகசியம் கிடையாது. அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் என்னை சந்தித்த போது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் என்னை சிந்திக்க வைத்தது. வேற எந்த அழுத்தமும் கிடையாது. அவர் என்னை ஒரு உடன்பிறப்பாகத்தான் எப்போதும் நடத்துகிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லை, இதுவரையில் நான் அறிந்த வரையில். என்னை தெரு தெருவாக அழைத்து போகிற போது அவருக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருந்தன என்பதை நான் அறிவேன். அதையெல்லாம் தாண்டி நமக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்தவர்.